வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப அவசரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வேலை 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 வேலைன்னு சீக்கிரமாக பொரியல் பண்ணணும் அப்படின்னா பருப்பை வேக வச்சு, அதுக்கப்புறம் கோஸை வேக வச்சு, இல்லை எந்த காயாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1 நிமிஷம் இல்லை அரை நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா சாப்பாடு நம்ம ரைஸ் குக்கரில் வைக்கும்போது கடலைப்பருப்பாக இருந்தாலும் சரி, சிறுபருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதாக இருந்தாலும் சரி ஊற வச்சுட்டு, இன்னும் கூட சொல்லலாம் இந்த பட்டாணி, மூக்கடலை, அப்புறம் நிறைய பயிர் வகைகள் நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் சாப்பாட்டுக்கு மேலே அந்த தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் வச்சிட்டோம்னா பொழு பொழு பொழுன்னு இருக்கும். அதாவது தண்ணியை வடிச்சிடணும். ஃபஸ்ட்டு அதை சொல்ல மறந்துட்டேனே, தண்ணியை நல்லா வடிச்சிடணும். பயிர் நல்லா ஊறி இருக்குது. இப்படி கிள்ளி பார்த்தோம்னா தெரியும். அங்கே பாருங்க, நல்லா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு இப்படி வச்சிடணும். அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, சாப்பாடு வேகங்குள்ளே பயிர் வந்துடும். அதுக்கு மேலே கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் காய்கறிகள் எதாக இருந்தாலும் சரிப்பா, நல்லா அரிஞ்சிட்டு மேலே தட்டில் வச்சிடணும். ஏன்னா உயரம் பத்தாது, மூடும்போது தடுக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. எந்த காயை வச்சாலும் இந்த மாதிரி வெந்துடும். சில பேர் கோஸெல்லாம் தண்ணியில் வேக வச்சுட்டு தண்ணியை வடிக்கிறாங்க. அதே மாதிரி சிறுபருப்பு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது சத்து போயிடும். ஏற்கனவே நம்மளுக்கு இப்போ காய்கறிகள் சத்து கம்மி. மருந்து அடித்து 6 மாதத்தில் விளையிறது 3 மாதத்துலேயே வந்துடுது. அதனால் நம்மளுக்கு சத்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணும்போது பொழு பொழுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி, காரத்துக்கு மிளகு பொடி போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கீரையை இதே மாதிரி வேக வைக்கணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி, எந்த கீரையாக இருந்தாலும் சரி, காய்கறி வேக வைக்கிற மாதிரி, பயிர் வேகிற மாதிரி ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். கீரையெல்லாம் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ஏன்னா கீரை ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் ருசியாக. அந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்கும். கடையிறதுக்கும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிறலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறலாம். கீரையும் பருப்பையும் ஒன்றா வேக வைக்கணும் அப்படின்னா, கீரையை நம்ம எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு, பருப்பை இதே மாதிரி ஊற வச்சு அந்த கீரையவும் இந்த பருப்பையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் போட்டு இந்த ரைஸ் குக்கர் மேலே வைக்கிற தட்டில் வச்சிட்டோம்னா வெந்துடும். அதுக்கப்புறம் அது கூட்டாவாக மாற்றிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா கடையணும்னா நம்ம சொன்ன மாதிரி மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு கடைஞ்சிக்கிறலாம். அவசரத்தில் மிக்சியில் போட்டுன்னு சொல்லிட்டேன், விட்ருங்க. ஏன்னா மணி வேறு ஆகிப்போச்சு. காலையிலேருந்து வேலை, பிரதோஷத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். தெய்வத்தை எப்படி பக்தியோடு கும்பிட்றோமோ அதே மாதிரி குடும்பத்தையும் நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும்ல. அதுதான்ப்பா நைட்டு சாப்பாடு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவுக்கு வந்துட்டேப்பா. நான் என்ன கற்றுக்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேப்பா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். சமையல் வேலை சீக்கிரமாக முடிஞ்சால் அடுத்து நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம்ல. அதே மாதிரி ருசியாகவும் இருக்குப்பா. செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.